தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. விடிந்தால் ஆசிரியர் தேர்வு தாள் 2 நண்பா. புரிச்சா? அதாவது நம்பிக்கையோட போய் தேர்வு அட்டன் பண்ணுங்க, வெற்றியோட திரும்பி வருவீங்க. ஓகேவா? இன்னைக்கு தாள் 1 பார்க்கும் போது ஒரு 90 கேள்வி கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா கட்டாயமா அட்டன் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுல ஒரு 20 கேள்வி கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாக்கி கேள்வி என்ன சொல்றது, ஒரு மாடரேட்னு சொல்லணும்னா புரிச்சா? நாளைய தேர்வும் இதே மாதிரி தான் இருக்கும். நம்பிக்கையோட போய் தேர்வு எழுதுங்க. அதே மாதிரி ஆல் டிக்கெட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 பிளாக் பால் பாயிண்ட் பென்னு, அதே மாதிரி ஒரு டவல் பிளஸ் ஒரு வாட்டர் பாட்டில், கையில ஸ்மார்ட் வாட்ச் நார்மல் வாட்ச் எடுத்துக்கணும்டா. புரிச்சா? நம்பிக்கையோட போய் எழுதுங்க, கட்டாயமா வெற்றி பெறுவீங்க. உங்க எண்ணம் கண்டிப்பா சொல்ற 150 கேள்வி உங்களுக்கு கட்டாயமா தெரியுங்கிற நம்பிக்கையோட போங்க. நிச்சயமா 150 நிச்சயம் 110 120 கொஸ்டின் போட்டுருவீங்க நினைக்கிறேன். லைக் பண்ணுப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வி படிச்சு பார்த்து பொறுமையா அட்டன் பண்ணுங்க. புரிச்சா? அதே மாதிரி தெரியாத கேள்வி இருந்தா ஒரு டைம் 2 டைம் யோசிங்க. கட்டாயமா படிச்சு நிச்சயமா விடை தெரியும். அதே மாதிரி கூற்று காரணம் கேள்வி வந்தா ஒரு டைம் படிங்க. ஓகேவா? 2வது டைம் கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் படிச்சு பார்த்து வெளியே டக்குனு போட்டுருங்க. கொஞ்சம் யோசிங்க. அப்படியும் தெரியாது, ரொம்ப தெரியாத பட்சம் இருந்தா கூற்று சரி காரணம் சரி போட்டுருங்க. புரிச்சா? அதே மாதிரி இந்த கூற்று 1 கூற்று 2 அந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அதுக்கு என்ன பண்ணா கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் டக்குனு போட்டுருங்க. தெரியாத விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே தெரியல, ரொம்ப யோசிச்சு தெரியலன்னு பாத்தீங்கன்னா கூற்று 1 2 சரின்னு போட்டுருங்கப்பா. புரிச்சாப்பா? நிச்சயமா வெற்றி பெற்று வருவீங்க அப்படின்னா நம்பிக்கையோட போங்க. வெற்றி நிச்சயம்.